வருண் மற்றும் நித்யாவின் வாழ்க்கை பயணம் இப்படியே அழகாக நகர்ந்து கொண்டிருந்தது. வருண் தன் காதல் மனைவியான நித்யாவை ஒரு குழந்தை போல அக்கறையாக பார்த்து கொண்டான். அவள் மேல் அளவு கடந்த காதலை வெளிப்படுத்துவான். வருண் மட்டுமல்லாமல் அவனது பெற்றோரும் நித்யாவை தங்கள் மகள் போல் பார்த்து கொண்டனர். இப்படியே நாட்கள் நகர ஒரு நாள் நித்யா தனது அறையின் கட்டிலில் அமர்ந்தபடி தன் புத்தகங்களை வைத்து படித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சிந்தனையோ வேறு எங்கோ இருந்தது. அந்த புத்தகத்தை கவலை கலந்த கண்களோடு பார்க்க அவள் கண்களில் கண்ணீர் மிதக்க ஆரம்பித்தது. அப்போது அறையின் கதவை திறந்து உள்ளே வந்தான் வருண். உள்ளே நுழைந்த வருண் சட்டென்று நித்யாவை கவனிக்க, வருணின் வருகையை கண்டதும் நித்யா அந்த புத்தகத்தை வேகமாக மூடி வைத்துவிட்டு தன் முகத்தில் ஒரு போலியான சிரிப்பை உதிர்த்தபடி வருணை பார்த்தாள். வருண், வந்துட்டீங்களா? இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? சரி, டைம் ஆச்சு, சாப்பிட்லாம். நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கூறியபடி அந்த அறையிலிருந்து வெளியேற முயற்சித்த நித்யாவின் கைகளை சற்றென்று பிடித்து தன் அருகே இழுத்தான் வருண். வருண், என்னங்க? நித்யா, நீ ஓகே தானே? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை, உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கே. அழுதியா என்ன என்று வருண் கேட்க சற்று தருமாற்றத்துடன் சமாளிக்க ஆரம்பித்தாள் நித்யா. வருண், என்ன சொல்கிறீங்க? நான் ஏன் அழ போகிறேன்? என் கண்ணை நல்லா பாருங்க, நான் அழுத மாதிரியா தெரியுது? இல்லை நித்யா, நீ இத்தனை நாள் மாதிரி இல்லை, ரொம்ப டல்லாக வீட்டில் உட்காந்துருந்த, அதான் கேட்டேன். ஓ, அதுவா? அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் அசைன்மெண்ட் ஒர்க் இருந்துச்சு, ரொம்ப நேரம் எழுதிட்டு இருந்தேனா, அதான் ரொம்ப டயர்டாயிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வாங்க என்று கூறிவிட்டு அந்த அறையிலிருந்து புறப்பட்டாள் நித்யா. நித்யாவை பார்த்து கொண்டு இருந்த வருணிற்கோ அவள் தன்னிடம் தான் சந்தோஷமாக இருப்பதாக போய் சொல்லிவிட்டு சென்றதை அறிந்து கொண்டான். கட்டிலுக்கு அருகே சென்றவன் நித்யா மடியில் வைத்திருந்த புத்தகத்தை எடுத்து புரட்டினான். அப்போது அந்த புத்தகத்தின் நடுவே ஒரு புகைப்படத்தை பார்த்த வருணிற்கு நித்யாவின் கவலை புரிந்தது. அந்த புகைப்படத்தில் நித்யா மற்றும் அவரது பெற்றோரான சித்தார்த், தேவி மூவரும் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருந்தனர். நித்யா தன் பெற்றோரை நினைத்து ஏங்கு கவலைப்படுகிறாள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டான் வருண். வெளியே டைனிங் ஹாலில் நித்யா எல்லோரும் சாப்பிடுவதற்காக எல்லாவற்றையும் அரேஞ்ச் செய்து கொண்டிருக்க, அங்கே நடந்து வந்த வருண் டைனிங் டேபிளின் அருகே உள்ள நாற்காலியில் அமர்ந்தான். அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த நித்யா டின்னரை பரிமாற, அப்போது நாற்காலியில் அமர்ந்திருந்த வருண் நித்யாவை பாசத்தோடு தன் அருகே இழுத்து அவளது கைகளை கோர்த்து நெகிழ்ச்சியோடு அணைத்து கொண்டான். வருண், என்ன பண்ணுறீங்க? அத்தை மாமா யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க என்று கூறியபடி வருணின் முகத்தை பார்த்தாள் நித்யா. வருண், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நித்யா, நீ என் கூட சந்தோஷமாக இருக்கியா? எனக்கு என்ன குறைச்சல்? நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேனாடி. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க? இங்கே பாருங்க, என் புருஷன் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறான். உண்மையை சொல்லவா, நான் என் அப்பா அம்மா கூட இருந்ததை விட உங்கள் கூட இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் வீணா உங்கள் மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க என்று கூறியபடி வருணை ஒரு குழந்தை போல் பாசத்தோடு தன் நெஞ்சாறு அணைத்து கொண்டாள். அப்போது அங்கு வந்து தனது அத்தை மாமாவை கண்ட நித்யா, வருண், அத்தை வராங்க என்று சொல்லிவிட்டு அவனிடமிருந்து சற்றே விலகினாள். அவர்கள் அங்கு அமர நித்யா அனைவருக்கும் டின்னர் பரிமாற ஆரம்பித்தாள். அப்போது பார்வதி வருணிடம் பேசினாள். டே வருண், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா, என்ன விஷயம்? வருண், இன்னைக்கு நானும் உங்கள் அப்பாவும் நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தோம். ஜோசியரா? எதுக்குமா? அது ஒன்றும் இல்லைடா, நம்ம நித்யாவுக்கு தாலி பெருக்கி போடணும்ல, அது விஷயமா தான் அவரை போய் பார்த்தோம். நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னார். பேசாமல் நாளைக்கே அதை பண்ணிடலாமா? மா, இதெல்லாம் இப்போ கண்டிப்பாக பண்ணணுமா? டேய், புதுசாக கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்.
சரிம்மா, அதை பற்றிலாம் எனக்கு என்ன தெரியும், நீங்களே எதுனாலும் பார்த்துக்கோங்க. சரிடா, அப்போ நாளைக்கே நம்ம எல்லாரும் கடைக்கு போய் நித்யாவுக்கு தாலிச்சீன் வாங்கிட்டு வந்துடலாம். என்று அனைவரும் பேசிக்கொண்டிருக்க நித்யா சந்தோஷத்தில் சிரித்து கொண்டிருந்தாள். அடுத்த நாள் நித்யா, வருண் மற்றும் அவன் பெற்றோர் அனைவரும் அந்த ஃபங்க்ஷனிற்கு தேவையானவற்றை வாங்க தங்கள் காரில் சென்று கொண்டிருந்தனர். வருண் கார் ஓட்டி கொண்டிருக்க அவன் அருகில் அமர்ந்த நித்யாவும் சந்தோஷத்துடன் அவர்களோடு சென்று கொண்டிருந்தாள். ஒரு பெரிய நகைக்கடையின் முன்பு வருணின் கார் நின்றது. காரை விட்டு இறங்கிய அனைவரும் அங்கு சுபாவின் குடும்பத்தினரை கண்டனர். அண்ணி, எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா? நித்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ தான் வந்தோம், கார் பார்க் பண்ணோம், அப்படியே நீங்களும் வந்துட்டீங்க என்று சுபா கூற அவள் கையில் இருந்து குழந்தையை வாங்கி கொஞ்சி கொண்டிருந்தாள் நித்யா. டேய் செல்லக்குட்டி, அத்தையை பாரு, உனக்கு என்ன வேணும்? நம்ம சாக்லேட் வாங்கலாமா? எங்க வருண் மாமா கிட்ட சாக்லேட் வேணும்னு கேளுங்க என்று நித்யா சுபாவின் குழந்தையை கொஞ்சி கொண்டிருக்க அதை பார்த்த சுபாவும் சிரித்து கொண்டே வருணை பார்த்து பேசினாள். அண்ணா, நீயும் எனக்கு சீக்கிரமே ஒரு மருமகளை பெற்று கொடுத்துடு. அவள் பெரியவளானதும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். அவ்வளோதானே, ஒன்றும் இல்லை, 2 பெற்று கொடுத்துட்றோம். என்ன பொண்டாட்டி, ஓகே தானே என்று நித்யாவை பார்த்து வருண் கேட்க வெக்கத்தில் சிரித்து கொண்டிருந்தாள் நித்யா. அண்ணனும் தங்கச்சியும் இப்போவே சம்மதம் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி வாங்க உள்ள போகலாம் என்று பார்வதி கூற அனைவரும் அந்த கடையின் உள்ளே சென்றனர். அங்கு அவர்களை வரவேற்ற கடையின் ஊழியர்களும், வாங்கம்மா, என்ன பார்க்குறீங்க என்றனர். என் மருமகளுக்கு தாலி செயின் பார்க்கணும், நல்ல 10 பவுனில் கனமான தாலி செயினாக எடுத்து காட்டுங்க என்று பார்வதி கூறியதும் அவர்கள் முன்னால் உள்ள டேபிளில் வரிசையாக மிகவும் பகட்டான செயின்களை அடுக்கி வைக்க தொடங்கினர். பார்வதி மற்றும் சுபா இருவரும் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு ஆசையாக பார்த்து கொண்டிருந்தனர். சுபா, இது நல்லா இருக்குல்ல? ஆமாம்மா, நித்யாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் என்று கூறியபடி அந்த செயினை நித்யாவிடம் காட்ட நித்யா சற்று தயக்கத்துடன் பேசினாள். அத்தை, தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியாலாம் வேணாம், சும்மா சிம்பிளாக ஏதாச்சும் எடுத்துக்கிறேன். நித்யா, தாலி செயின் இந்த மாதிரி பெருசாக வெயிட்டாக தான்மா போடணும் என்று பார்வதி கூற, ஆமாம் நித்யா, என்ன பாரு, நான் கூட இது மாதிரி தான் போட்டிருக்கேன் என்றாள் சுபா. இல்லை நீ, எனக்கு சிம்பிளாக இருக்க தான் பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி தான், அதான் கேட்டேன் என்று நித்யா தயங்கியவாறே கூறினாள். இல்லைம்மா, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இந்த மாதிரி தான் போடணும், பாரு இது, பாரு இது எவ்வளோ அழகாக இருக்கு உனக்கு என்று அங்குள்ள செயின்களை ஒவ்வொன்றாக ஆர்வத்துடன் நித்யாவிடம் காட்ட நித்யாவின் முகத்தை பார்த்தான் வருண். அவள் முகத்தில் முழு சந்தோஷம் இல்லாமல் தன் அத்தைக்காக அந்த செயின்களை சற்று சிரித்து கொண்டவாறே வாங்கி பார்த்து கொண்டிருந்தாள். அவளை கவனித்த வருண் தன் அம்மாவிடம், மா, அதான் நித்யா பிடிக்கலன்னு சொல்கிறாள், அவளை ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், சேம் வெயிட் அண்ட் ப்ரைஸில் சிம்பிளாக செயின் காட்டுங்க என்று அந்த ஊழியரிடம் கூறினான். அவர்களும் நித்யாவிற்கு அவளுக்கு பிடித்த மாதிரி சிம்பிள் டிசைன்களை எடுத்து காட்டத் தொடங்கினர். நித்யாவும் தன் முகத்தில் அவ்வளவு சந்தோஷத்துடன் அதை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது சுபா தன் அம்மாவின் காதருகே சென்று, மா, என்னது, கல்யாணம் முடிஞ்சு இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உன் பையன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டானா? இப்போவே அவன் பொண்டாட்டி ஆசைப்பட்டது எல்லாமே பண்ணி கொடுக்குறான் என்று விளையாட்டாக கூற, சும்மா இருடி என்று சிரித்து கொண்டபடி நித்யா மற்றும் வருணை பார்த்து கொண்டிருந்தார் பார்வதி. இப்படியே அங்கு நேரம் செல்ல பில் பே செய்து கொண்டிருந்தான் வருண். அப்போது அந்த கவுண்டரில் உள்ள ஒரு பெண் வருணை பார்த்து, வருண் சார், நீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் ஹேமா, உங்கள் பேங்க்குக்கு அடிக்கடி வருவனே. ஏ ஹேமா, நீங்களா? ஞாபகம் இருக்கு. ஆமாம், இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கிடைக்குமா சார்? நானும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன் என்று தயங்கியவாறே கேட்க, ஆ, நோட் பண்ணிக்கோங்க என்று நம்பரை சொல்லி கொண்டிருந்தான் வருண். நோட் பண்ணிக்கிட்டேன் சார், ரொம்ப தேங்க்ஸ்
என்று அவள் கூற அங்கிருந்து புறப்பட்டான் வருண். அப்போது அவன் அருகே வந்த நித்யா வருணின் கையை பிடித்து கிள்ளினாள். ஏய், எதுக்குடி இப்போ கிள்ற? ஆமாம், அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதுவா, தெரிஞ்ச பொண்ணு, நம்பர் கேட்டால் கொடுத்தேன் என்று வருண் கேஷுவலாக சொல்ல நித்யாவிற்கு கோபம் வந்தது. என்ன, நம்பர் கொடுத்தீங்களா? யாரை கேட்டு உங்கள் நம்பர் கொடுத்தீங்க? அதுவும் தைரியமாக என்கிட்டயே சொல்கிறீங்க என்று வருணின் தோளில் செல்லமாக அடிக்க ஆரம்பித்தாள் நித்யா. அப்போது நித்யாவின் மொபைலில் ஒரு மிஸ்டு கால் வர அவள் ஃபோனை பார்த்தாள். என்னங்க, ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து மிஸ்டு கால் வந்திருக்கு, யாருன்னு தெரிலையே என்று நித்யா வருணிடம் கூற, அப்போது வருண் சார், உங்கள் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன், என் நம்பர் தான், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்று தூரத்தில் இருந்து கத்தினாள் அந்த இளம்பெண். ஓ, அப்போது என்னோட நம்பரை தான் அந்த பொண்ணு கொடுத்தீங்களா? ஆமாம், தெரிஞ்ச பொண்ணு நம்பர் கேட்டா, கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுல்ல, அதான். அதுக்கு ஏன் என்னோட நம்பர் கொடுத்தீங்க? அந்த பொண்ணு எப்படியும் கால் பண்ணுவா, நீயே பேசிக்கோ என்று விளையாட்டுத்தனமாக வருண் கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல, வருணின் குறும்புத்தனத்தை பார்த்து சற்று சிரித்து கொண்டே அவன் பின்னால் சென்றாள். இப்போது ஒரு ஆடம்பரமான ஜவுளி கடையில் அனைவரும் ஆடைகளை எடுத்துக்கொண்டிருக்க, இங்கு வருண் மற்றும் நித்யா தனியாக பர்ச்சேஸ் செய்து கொண்டிருந்தனர். அப்போது நித்யா ஒவ்வொரு சாரியாக தன்மேல் போட்டு கொண்டிருந்தாள். வருண், இந்த சாரி எப்படி இருக்கு? வேணாம், வேற பார்க்கலாம். அப்போ இது? ஏய், இது உன் கலருக்கு எடுப்பாக இருக்காது, வேற பார்க்கலாம். வருண், இந்த சாரி பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல? இல்லை, வேற பார்க்கலாம். வருண், இதோட 15 சாரிக்கு மேலே போட்டு காட்டிட்டேன், எதுவுமே நல்லா இல்லைன்னா எதுவுமே எனக்கு நல்லா இல்லையா என்று நித்யா சலித்து கொள்ள, வருண் அவள் அருகே வந்து மென்மையாக பேசினான். பொண்டாட்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எந்த சாரி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்குது, அதான் எதை சூஸ் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓ, அப்படியா, சரி, அப்போ நான் இந்த சாரியை ட்ரையல் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ட்ரையல் ரூமிற்குள் சென்றாள். பின்னே வந்த வருணும் அந்த அறையினுள் நுழைய பார்க்க நித்யா தடுத்தாள். வருண், நீங்கள் எதுக்குள்ளே வரீங்க? இல்லை, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்புக்கு. எனக்கு எல்லாம் ஹெல்ப் வேணும்? இல்லை நித்யா, உனக்கு மடிப்பெடுக்கணும், அப்புறம் ப்ளவுஸ் நாட் போட, இதுக்கெல்லாம் உனக்கு ஹெல்ப் தேவைப்படும்ல. வருண், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியவே நில்லுங்க என்று கூறிவிட்டு அந்த ரூம் டோரை அடைத்து கொண்டாள் நித்யா. வருணும் சிரித்து கொண்டே வெளியே நிற்க, சிறிது நேரத்தில் அந்த அறையின் கதவை மெதுவாக திறந்து வெளியே எட்டி பார்த்தாள் நித்யா. வருண், ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க என்று நித்யா கூறியதும் வேகமாக உள்ளே நுழைந்தான் வருண். உள்ளே வந்த வருண் நித்யாவை பார்த்து வாயெடுத்து போய்விட்டான். நித்யா ஒரு அழகிய மஞ்சள் நிற புடவையில் தேவதையாய் அழகாக வருணின் முன்னால் நின்று கொண்டிருந்தாள். வருண், இந்த சாரி எப்படி இருக்கு? நித்யா, அவ்வளோ அழகாக இருக்குது, நான் கூட உனக்கு இந்த கலர் எடுப்பாக இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் வேறு லெவலில் இருக்குது என்று வருண் பாராட்ட நித்யாவும் வெக்கம் கொண்டு சிரித்தாள். ஆமாம், இதை வெளியே வந்து காட்டியிருக்க வேண்டியது தானே, எதுக்கு என்ன கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லைங்க, வெளியே அண்ணி அத்தை எல்லோரும் இருக்காங்க, இந்த சாரியில் நீங்கள் தான் என்னை முதல்ல பார்க்கணும், அதான் உங்களை கூப்பிட்டேன் என்று நித்யா தன் காதலை வெளிப்படுத்த அவளை அழகாக ரசித்து கொண்டிருந்தான் வருண். எல்லாம் நல்லா இருக்குடி, ஆனால் இங்கே மடிப்பு மட்டும்தான் சரியில்லை என்று கூறியபடி வருணின் விரல்கள் நித்யாவின் இடுப்பு மடிப்புகளை சரி செய்ய நெருங்கியது. அப்போது நித்யா அவன் கையை தட்டிவிட்டு, வருண், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும், உங்களை உள்ள விட்டதே தப்பு, முதல்ல வெளியே போங்க. இல்லை நித்யா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், வெளியே போங்க என்று அவனை வெளியே தள்ளி கதவை அடித்து கொண்டாள் நித்யா. இப்படியே அந்த நாளும் நகர்ந்தது. அடுத்த நாள் காலையில் நித்யா அழகாக புடவை உடுத்தி தலையில் மல்லிகைப்பூவுடன் பார்ப்பதற்கு அவ்வளவு லட்சணமாக இருந்தாள். கண்ணாடியின் முன் நின்றவாறு தன் புடவையை மற்றும் நகைகளை அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருக்க, அப்போது அந்த அறையின் உள்ளே நுழைந்தான் வருண். சட்டென்று நித்யாவை பின்பக்கமாக கட்டி கணித்து கொண்டான்.
வருண், என்ன பண்ணுறீங்க? கையிடுங்க. என்று வேகமாக வருணின் கையை விட்டு விலகி நின்றாள் நித்யா. என்னடி, ஆசையாக கட்டி பிடிச்சா இப்படி தான் தள்ளி போவையா? அச்சோ வருண், கோச்சிக்காதீங்க. நானே கஷ்டப்பட்டு இப்போ தான் இந்த சாரிக்கு மடிப்பெடுத்தேன். அது களைஞ்சிடக்கூடாதுல்ல, அதான். நம்ம அப்புறமா கட்டிக்கலாம் என்று கூறிவிட்டு தன் சேலை மடிப்புகளை சரிப்படுத்தி கொண்டிருந்தாள் நித்யா. நித்யா, இந்த சாரியில் ரொம்ப அழகாக இருக்க. வருண், எனக்கு தெரியும் என்று மீண்டும் ஒரு முறை கண்ணாடியில் தன் அழகை சரி பார்க்க, அப்போது வருண், நித்யா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். வருண், என்ன சொல்கிறீங்க? வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இப்போ வெளியே போகிறேன்னு சொல்கிறீங்க? இங்கே பாரு, ஒரு சின்ன வேலை தான், போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் வருண். சிறிது நேரம் சென்றது. நித்யாவின் தாலி பெருக்குக்கு வருண் வீட்டாரின் சொந்த பந்தங்கள் அங்கே வர ஆரம்பித்தனர். அவர்களை கண்ட பார்வதியும் வரவேற்றார். வாங்க வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்வதி, அது இருக்கட்டும், நீ வருணுக்கு கல்யாணம்னு கூப்பிடுவேன்னு பார்த்தா தாலி பெருக்கு போட கூப்பிட்ருக்க. அது ஒன்றும் இல்லை, வருண் ஒரு பொண்ணை லவ் பண்ணி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதான் உங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. பார்வதி, என்ன சொல்கிற? இத்தனை வருஷம் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான், திடீர்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? ஆமாம், அந்த பொண்ணு எங்க என்று அனைவரும் ஆர்வமாக கேட்க, இங்கே தான் இருக்கா. நித்யா, இங்கே வாமா என்று பார்வதி நித்யாவை அழைக்க, அவர்கள் அருகே வந்த நித்யாவை பார்த்த அனைவரும் அசைந்து போய்விட்டனர். நித்யா, இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். வருணோட அத்தை, பாட்டி, சித்தி, அப்புறம் பெரியம்மா எல்லாரும் வந்திருக்காங்க. ஓ அப்படியா, வாங்க என்று அழகாக சிரிப்புடன் அவர்களை வரவேற்றாள் நித்யா. இதுதான் வருணோட பொண்டாட்டியா? எவ்வளோ அழகாக இருக்கா. இப்போ தெரியுது இவ்வளோ நாள் கல்யாணம் வேணான்னு சுற்றிட்டு இருந்தவன் எப்படி கல்யாணம் பண்ணான்னு. இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கால்ல என்று அனைவரும் நித்யாவின் கன்னத்தை பிடித்து கொஞ்சி கொண்டிருந்தனர். இப்படியே சிறிது நேரம் செல்ல அங்கு வந்திருக்கும் வருணின் உறவினர்கள் அனைவரும் தூரத்திலிருந்து நித்யாவை பார்த்தபடியே பேசிக்கொண்டிருந்தனர். அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா. ஆமாம்மா, நம்ம வருணுக்கு ஏற்ற ஜோடி தான். வருண் லேட்டாக கல்யாணம் பண்ணாலும் சூப்பர் பொண்ணை பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கான் என்று சிலர் பேசிக்கொண்டிருக்க, இன்னும் சிலர் இளம் பெண்கள், வருண் மாமாவை நான் கல்யாணம் பண்ணலான்னு நினச்சா, ஆனால் இந்த பொண்ணு வெளில வந்துட்டா, ஆனாலும் அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா என்று பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது நித்யாவின் அருகே வந்த சுபா, நித்யா, வருண் எங்க என்று கேட்டாள். அண்ணி, அவர் ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். என்ன, வெளியே போயிட்டானா? ஃபங்க்ஷனுக்கு வேறு டைம் ஆச்சு, இதெல்லாம் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே பண்ணணும். ஆனால் வருணை காணோம், ஃபோன் பண்ணி பார்த்தியா? அண்ணி, நான் கால் பண்ணேன், ஆனால் அவர் எடுக்கலை. அச்சோ, அம்மா வேறு திட்ட போகிறாங்க. சரி, நான் போய் அவங்கள சமாளிக்கிறேன் என்று சுபாவும் அங்கிருந்து புறப்பட, வருணை எதிர்பார்த்து வாசலை பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. அப்போது வாசலின் அருகே வந்த வருணை பார்த்து வேகமாக அவன் அருகே சென்றவள், வருண், எங்கே போனீங்க நீங்கள்? எல்லாரும் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, அப்படி என்ன வேலை உங்களுக்கு என்று நித்யா வாசலில் வைத்தே வருணிடம் கேள்விகளை அடுக்கினாள். அப்போது வருணின் பின்னே நின்ற தன் அம்மா தேவியை கவனித்தாள் நித்யா. தன் அம்மாவை பார்த்ததும் அவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. சட்டென்று தன் அம்மாவை இறுக்கி அணைத்தபடி அழத் தொடங்கினாள் நித்யா. அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? நித்யா, சரி அழாதம்மா, அதான் அம்மா வந்துட்டேன்ல என்று தன் மகளின் கண்ணீரை துடைத்தார் தேவி. அம்மா, நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? அப்பா வரலையா? அடிப்போடி, நீ வேற, நானே உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏம்மா, அப்பா என்னை பார்க்க வரமாட்டாரா? இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்காரா? நித்யா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. உனக்கு தான் உங்கள் அப்பாவை பற்றி தெரியுமே, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்.
இன்று தேவியும் நித்யாவை சமாதானப்படுத்தி கொண்டிருக்க அப்போது அவர்களை கண்ட பார்வதி அங்கே வந்தார். சம்மந்தி நீங்களா? நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அதுவும் நித்யா அப்பாவுக்கு தெரியாமல் தான் வந்தேன். ஓ அப்படியா? சரியே வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க. நித்யா, அம்மாவை கூப்பிட்டு உள்ள வாம்மா என்று பார்வதி கூற நித்யா தன் அம்மாவின் கையை இறுக்கி பிடித்தவாறே அவரை சந்தோஷத்துடன் உள்ளே அழைத்து வந்தாள். உள்ளே வந்த தேவியும் அந்த வீட்டை சுற்றி பார்த்தபடி அங்குள்ள சோஃபாவில் அமர்ந்தாள். வர்ணின் அந்த அழகான அமைதியான வீட்டை சந்தோஷத்துடன் சுற்றி பார்த்துவிட்டு அங்கு வருண் மற்றும் அவன் பெற்றோர் நித்யாவை ஒரு குழந்தை போல நடத்தும் அழகை கண்டு மகிழ்ச்சி பொங்க பெருமூச்சு விட்டார். அப்போது அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் நித்யா. நித்யா, வீடு ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் உன் அத்தை மாமா எல்லாரும் நல்லவங்களாக தான் தெரியுறாங்க. நீ சந்தோஷமாக தான் இருக்கன்னு உன்னை பார்த்தாலே தெரியுது. ஆமாம்மா, வருணும் சரி, அவங்க அப்பா அம்மாவும் சரி, எல்லாரும் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேம்மா. நான் இங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா? ஆனால் உன்னையும் அப்பாவையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். உங்களை பார்க்கவெல்லாம் அடிக்கடி யோசிப்பேன், ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நல்ல வேளை நீயே வந்து என்னை பார்த்துட்ட. ஆமாம், நீ எப்படிம்மா இருக்க? ஆமாம், நீ எப்படிம்மா இங்கே வந்த? ஓ நித்யா, அதை கேட்குறியா? என்னன்னு தெரியல, நேற்று நைட் வருண் தம்பி எனக்கு கால் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து நித்யாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டாரு. நான் ரொம்ப பயந்தேன், உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் வந்தால் என்ன ஆகுமோன்னு. ஆனால் தம்பி தான் என்னை தைரியமாக கூட்டிகிட்டு வந்தார். நித்யா, வருண் மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஒரு சந்தோஷத்துக்காக வருண் என்ன வேணாலும் பண்ணுவார் என்று தேவி கூற தூரத்தில் தன் நண்பர்களுடன் பேசி சிரித்து கொண்டிருக்கும் வருணை பார்த்து அழகாக சிரித்தாள் நித்யா. அப்போது அங்கே வந்து பார்வதி, சம்மந்தி டைம் ஆச்சு, வாங்க ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நித்யா வாமா என்று அவர்களை அழைக்க அப்படியே நித்யாவிற்கு தாலிப்பெருக்க நிகழ்ச்சியானது சிறப்பாக ஆரம்பித்தது. நித்யா அங்கு அமர்ந்திருக்க அங்குள்ள அனைவரும் சில சம்பிரதாயங்களை செய்ய ஆரம்பித்தனர். அங்கு கைகட்டி நின்று கொண்டு தன் மனைவியின் அழகை ரசித்து கொண்டிருந்தான் வருண். அப்போது அங்கு மங்கலத்தை கோர்த்து முடித்த வருணின் உறவினர்கள், சுபா இங்க வா, இந்த தாலி செயினை நித்யாக்கு போட்டுவிடு என்று கூற அப்போது பார்வதி, நம்ம வருணியை கட்டிவிட சொல்லலாமே என்றால், நாத்தனார் தான் இதெல்லாம் பண்ணணும் என்று அவர்கள் கேட்க, ஆமாம், ஆனால் எங்கள் யாராலையும் வருணோட கல்யாணத்தை தான் பார்க்க முடியல. இப்போ இந்த செயினை நித்யா கழுத்தில் போட்டான்னா இதையாச்சும் பக்கத்துலேருந்து பார்த்துப்போம்ல, அதான் கேட்டேன் என்றார் பார்வதி. அதுவும் சரிதான். டே வருண் வாடா, உன் பொண்டாட்டிக்கு இந்த தாலி செயினை நீயே போட்டுவிடு என்று கூறியபடி அந்த மாங்கல்யத்தை வருணிடம் கொடுக்க அதை வாங்கிய வருண் நித்யாவை பார்த்தான். நித்யாவும் வருணின் கண்களை பார்க்க அந்த மாங்கல்யத்தை நித்யாவின் கழுத்தில் பாசத்தோடு அணிவித்தான். அங்குள்ள அனைவரும் சந்தோஷத்துடன் நித்யா மற்றும் வருணிற்கு அச்சதை தூவி ஆசிர்வதித்தனர். அப்போது நித்யா வருணின் காதருகே சென்று, வருண், ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நீங்கள் எனக்கு 2 தடவை தாலி கட்டிட்டீங்க. அட ஆமாம்ல என்று இருவரும் சிரித்து கொண்டிருக்க அங்கு தாலி பேருக்கு செய்பவம் சிறப்பாக நடந்து முடிந்தது. ஒவ்வொருவராக வீடு திரும்ப அந்த வீட்டில் வருண் மற்றும் சுபாவின் குடும்பத்தினருடன் தேவியும் இருக்க அனைவரும் அங்குள்ள சோஃபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது தேவி அவர்களிடம், ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. உங்கள் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ நான் கிளம்புறேன். அம்மா, என்ன நீங்கள் அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? நீங்கள் இன்னும் சாப்பிட கூட இல்லை. இருங்க, சாப்பிட்டு போகலாம். ஆமாம் சம்மந்தி, நித்யா சொன்ன மாதிரி சாப்பிடாம கூட கிளம்பிட்டீங்க. சாப்பிட்டு போங்களேன். இல்லைங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. நித்யா அப்பா வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நான் அங்கே போகணும். அதான். நித்யா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அம்மா இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன், சரியா? அம்மா சரி, அப்போ ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. அப்படியா, சரிம்மா. இருங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்று நித்யா அந்த சோஃபாவில் இருந்து எழ அப்போது பார்வதி தடுத்தார். அம்மாவை பார்த்துருக்க, நீ அவங்க கூடயே பேசிட்டுரு, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன். அத்தை, அதெல்லாம் வேணாம், நீங்கள் உட்காருங்க. என் அம்மாவுக்கு நான் தான் காஃபி போடுவேன்.
இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு காஃபி போடுவதற்காக சமையல் அறையில் நுழைந்தாள் நித்யா. உள்ளே நுழைந்த அவள் சந்தோஷத்துடன் ஆரவாரமாக தன் அம்மாவிற்கு காஃபி போட ஆரம்பித்தாள். அப்போது அங்கே வந்த வருண் நித்யாவை பார்த்துவிட்டு, என்ன என் பொண்டாட்டி ரொம்ப குஷியாக இருக்கா போல என்றான். ஆமாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா? அம்மாவை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. என் கால் இப்போ தரையில் கூட படலை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு என்று துள்ளி குதித்தபடி நித்யா கூற, அவளை சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தான் வருண். வருண், ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாளில் எனக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்கியா? உன் அம்மாவை பார்த்ததும் ஓடி ஓடி காஃபி போடுற? அதெல்லாம் அப்படி தான். நீங்கள் முதல் கிளம்புங்க, நான் காஃபி போடணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று நித்யா கூற, வருண் சிரித்துக்கொண்டே, அதெல்லாம் ரொம்ப ஓவர்டி என்று கூறிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் வருண். வெளியே தேவி அங்கு அனைவரிடமும், ஐயோ அங்கே பாருங்க, என் பொண்ணு எவ்வளோ அழகாக காஃபி போட்டுட்ருக்கான்னு, என் கண்ணே பட்டுட்டும் போலையே என்று பெருமை பேச அதை பார்த்த சுபா தன் அம்மாவின் காதின் அருகே சென்று, என்னம்மா அது, நித்யா காஃபி தானே போட்டுட்ருக்கா? ஏதோ நிலாவுக்கு ராக்கெட் விடுற மாதிரி இவங்க இவ்வளோ ஓவராக பில்டப் பண்ணுறாங்க என்று கூறி சற்று சிரித்தாள். பார்வதியும், சுபா சும்மாரு, அவங்க காதில் கேட்ட போகுது என்று தன் மகளிடம் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது நித்யா அங்குள்ள அனைவருக்கும் ஒரு பிளேட்டில் காஃபி எடுத்து வந்து கொண்டு கொடுக்க, இங்கு நித்யாவின் அம்மாவிற்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை. நித்யா, சூப்பர்மா, எவ்வளோ சீக்கிரம் இத்தனை பேர்த்துக்கு காஃபி போட்டுட்டு வந்துட்டேன். என் சம்மந்தி, அந்த காஃபியை பாருங்களேன், கலரி தூக்கலாக இருக்குல்ல. என் பொண்ணு என் கூட இருக்கும்போது ஒரு ஒரு சுடு தண்ணி கூட போட்டதில்லை, ஆனால் இங்கே வந்து கொஞ்ச நாளில் எவ்வளோ அழகாக காஃபி போட கற்றுக்கிட்டா என்று நித்யாவை புகழ்ந்து தள்ள வருண் மற்றும் அவனது குடும்பத்தினர் சத்தம் இல்லாமல் சிரித்து கொண்டிருந்தனர். சூடாக குடித்தாதான் நல்லாயிருக்கும் என்று தேவி கூற, ஆளுக்கு ஒரு கப்பை கையில் எடுத்துக்கொண்டனர். வருண், நீங்களும் எடுத்துக்கோங்க. இல்லை நித்யா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் என்று வருண் கூற, அங்குள்ள அனைவரும் அந்த காஃபியை குடிக்க ஆரம்பித்தனர். அந்த காஃபியை குடித்து விட்ட அதிர்ச்சியில் உட்கார்ந்திருந்தார் சுபாவும் பார்வதியும். அம்மா, என்ன இது, காஃபியில் இவ்வளோ உப்பு இருக்கு? ஆமாண்டி, சர்க்கரைக்கு பதிலாக மாற்றி உப்பு போட்டுட்டான்னு நினைக்கிறேன். அம்மா, இது எப்படி குடிக்கிறது? என்னால் முடியாது. ஆனால் அண்ணா மட்டும் நைஸாக எஸ்கேப் ஆகிட்டான் என்று சுபா தன் அம்மாவிடம் முணுமுணுக்க, அத்தை, அண்ணி, காஃபி எப்படி இருக்கு என்று கேட்டாள் நித்யா. நித்யா, ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லாயிருக்கு என்று போலியான புன்னகையில் அவர்கள் கூற, அம்மா நீங்கள் சொல்லுங்கள், காஃபி எப்படி இருக்கு என்று தன் அம்மாவிடம் கேட்டாள் நித்யா. இருமா, குடிச்சிட்டு சொல்கிறேன் என்று கூறியபடி அந்த காஃபியை குடிக்க தேவிக்கோ பேச்சே வரவில்லை. அம்மா, எப்படி இருக்குமா, சொல்லுங்க, நான் நல்லா காஃபி போட்டிருக்கேனா? நித்யா, நீ யார், ஏன் பொண்ணாச்சே, உன்ன மாதிரி யாராலையும் காஃபி போட முடியுமா? சூப்பர் என்று சமாளித்து கொண்டிருந்தார். மனதிற்குள், பாவி, இவளை என் புருஷனுக்கு தெரியாமல் பார்க்க வந்ததுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா என்று தேவி முணுமுணுக்க, என்னம்மா, என்ன சொல்கிறீங்க என்றாள் நித்யா. ஒன்றும் இல்லை நித்யா, காஃபி ரொம்பவே பிரமாதமாக இருக்குது என்று மீண்டும் சமாளித்து கொண்டிருக்க, உன் காஃபியை குடித்தா மயங்கி விழுந்துடுவேன், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்ல, அதான் என்று கூறி சோஃபாவில் இருந்து எழுந்தாள் தேவி. சரிங்க சம்மந்தி, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வந்து உங்களை எல்லாரையும் பார்க்குறேன் என்று கூறி வாசலை நோக்கி நடந்தார் தேவி. அப்போது நித்யா, அம்மா ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன் என்று கூறியபடி உள்ளே செல்ல, அப்போது தன் அருகிலிருந்து நின்று கொண்டிருந்த வருணை பார்த்து, இப்போ புரியுது மாப்பிள்ள, நீங்கள் ஏன் நித்யாவை கிச்சனுக்குள்ளே வர்றதில்லைன்னு. தயவு செஞ்சு இனிமேலும் விட்டுறாதீங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் மட்டும் எப்படி அந்த காஃபி குடிக்காமல் தப்பிச்சிங்க? அதை கேட்குறீங்களா? என் பொண்டாட்டி சமையலை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? அதான் உஷாராக அந்த காஃபியை நான் எடுக்கலை என்று இருவரும் பேசி சிரித்து கொண்டிருக்க, மாப்பிள்ள, நித்யா கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பொண்ணு தான், நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அது மட்டும் இல்லை,
அவள் ரொம்ப சின்ன பொண்ணு. அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. அத்தை, நீங்கள் அதை சொல்லணுமா என்ன? உங்கள் பொண்ணை இல்லை இல்லை, என் பொண்டாட்டியை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீங்கள் இதை பற்றியும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இன்று வருண் பேசிக்கொண்டிருக்க அப்போது அங்கே வந்தாள் நித்யா. அம்மா, இந்தாங்க ஸ்வீட், வீட்டில் செஞ்சது. என்ன, வீட்டில் செஞ்சதா? நீயா செஞ்ச? நான் இல்லைம்மா, அத்தை தான் பண்ணாங்க. ஓ, அப்போ கொடுமா என்றதை வாங்கி கொண்டு நித்யாவின் கன்னத்தை வருடியபடி, நித்யா, அம்மா போயிட்டு வரேன், இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக அவனை பார்க்குறேன் என்று தேவி கூற அவரை இறுக்கி அணைத்து கொண்டாள் நித்யா. அம்மா, மிஸ்யூம்மா, அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. சரி நித்யா, நான் அத்தையை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கூறியபடி காரை ஸ்டார்ட் செய்தான் வருண். தேவியும் வருணும் அங்கிருந்து புறப்பட்டனர். வாசலில் நின்றவாறு தன் அம்மாவிற்கு கையசைத்தபடி வழி அனுப்பி வைத்தாள் நித்யா. இப்படியே சிறிது நேரம் செல்ல வீட்டிற்கு வந்த வருணை ஓடி சென்று இறுக்கமாக அணைத்து கொண்டாள் நித்யா. ஏய் நித்யா, என்ன பண்ணுற? வருண், ரொம்ப தேங்க்ஸ். என்னடி, ஷர்ட் லைட்டாக ஈரமாகுது, அழுகிறியா என்ன என்று அவள் முகத்தை தூக்கி பார்த்தான் வருண். தன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை துடைத்தபடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாள் நித்யா. ஓ, என் பொண்டாட்டிக்கு ஆனந்த கண்ணீரா? சும்மா இருங்க வருண், இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா? எல்லாம் உங்களால் தான். எனக்காக தானே என் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்க. இங்கே பாரு நித்யா, என் கூட இருக்கும்போது நீ சந்தோஷமாக இருக்கணும். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்திலேயே என்னை தவிர உன்னை யாராலையும் இவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. எனக்கு தெரியும் வருண் என்று அவள் மார்பில் புதைந்து கொண்டாள் நித்யா. சரி, நம்ம முதலிரவுக்கு டைம் ஆச்சே. என்ன, யாருக்கு முதலிரவு? நம்ம முதலிரவு தாண்டி. வருண், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ தானே சொன்ன இன்னைக்கு நான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன்னு. அப்போது இன்னைக்கு நமக்கு முதலிரவு தானே? வருண், விளையாடாதீங்க. நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நம்ம கல்யாணத்தப்போ சூழ்நிலை சரியில்லை. அந்த இரவு எப்படி நடந்ததுன்னு உனக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு நீ அழகாக சாரீ கட்டி நிறைய மல்லிப்பூ வச்சு நல்லா ஜம்முன்னு இருக்கே. இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டேன். சீக்கிரம் பால் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே வா என்று கூறிவிட்டு அவன் அறையினுள் நுழைந்தான் வருண். நித்யாவும் கையில் பால் சொம்புடன் அந்த அறையில் நுழைய வருணை பார்த்து அவள் வாயடித்து போய்விட்டாள். வருண், என்ன நீங்கள் வேஷ்டி சட்டை போட்டிருக்கீங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்க, ஆமாம், முதலிரவுக்கு நீ சாரி கட்டுனா நான் வேஷ்டி சட்டை தானே போடணும். என்னங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இப்படி வேஷ்டி ஷர்ட்டில் பார்க்குறேன். நம்ம கல்யாணத்துக்கு கூட நீங்கள் ஃபார்மலாக தானே ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்க. செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. சரி, பேசினது போதும், கிட்டவா என்று அவள் இடையில் கை வைத்து தன் அருகே இழுத்தான் வருண். என்ன, இப்போல்லாம் என் மேலே லவ் ஓவர் ஆயிடுச்சு போல். ஆமாம், கரெக்ட் தான். வருண், உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்கணும்? வருண், ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணின பொண்ணு உங்களை விட்டு போகாமல் இருந்திருந்தா இதே மாதிரி தான் அந்த பொண்ணையும் லவ் பண்ணியிருப்பீங்களா என்று நித்யா கேட்க சட்டென்று வருணின் முகம் மாறியது. நித்யாவை விட்டு விலகி சற்று டென்ஷனாக பால்கனிக்கு நடந்து சென்றான் வருண். அவன் பின்னே சென்ற நித்யாவும், வருண், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேனா? பின்ன என்னடி, நானே என்னோடய பாஸ்ட் லைஃப்பை எல்லாத்தையும் மறந்து இப்போ தான் உன் கூட ஹாப்பியாக இருக்கேன். நீ மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிற. ஐயோ வருண், சாரிங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி கேட்டேன். இங்கே பாரு நித்யா, என்னை பொறுத்த வரைக்கும் அது கல்யாணமும் இல்லை, அவன் என் பொண்டாட்டியும் இல்லை என்று சற்று அழுத்தமாக கூறினான் வருண். அச்சோ, சரி கோவப்படாதீங்க வருண். ஒருவேளை அந்த பொண்ணை நீங்கள் மறுபடியும் பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சொல்ல, அவளை மறுபடியும் என் லைஃப்பில் நான் பார்க்கவே கூடாது.
ஆனால் வருண், ஒருவேளை நான் அந்த பொண்ணை பார்த்தா அவகிட்ட தேங்க்ஸ் சொல்லுவேன். தேங்க்ஸா? எதுக்கு? ஆமாம், ஒருவேளை அந்த பொண்ணு மட்டும் அன்றைக்கி நைட்டு முதலிரவப்போ ஓடி போகாமல் இருந்தா நீங்கள் எனக்கு புருஷனாக கிடச்சிருப்பீங்களா என்று நித்யா வினாவ அவள் தலையில் செல்லமாக அடித்தான் வருண். பைத்தியம் அடி உனக்கு? ஆமாம் வருண், பைத்தியம்தான் உங்கள் மேலே என்று சொல்லி வருணை இறுக்கமாக அணைத்து கொள்ள, வருணும் நித்யாவை தன் நெஞ்சார அணைத்து கொண்டு பால்கனியில்